கிறிஸ்துவின் அன்பானவர்களே, யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 12. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. நாம் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்வர், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வர், ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னுடைய சீடர்கள் நான் செய்கின்ற அந்த புதுமைகளையும் அதிசயங்களையும் அவர்கள் செய்வார்கள், நான் தந்தையிடம் சென்ற பின்பு என்னை விட அதிகமான காரியங்களை செய்வார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்றார். ஸோ அதிகமான காரியங்கள் என்னென்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாள் அந்த சீடரோடு வாழ்ந்துட்டு அவர் விண்ணக சென்ற பிறகு அவர் நம்ம சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, பெந்தகோஸ்து நாளில் 3000 பேர் அன்னைக்கு அவங்க மனம் திரும்ப செய்கிறாங்க. அதுக்கப்புறம் திருச்சபையில் இந்த திருச்சபையை உருவாக்குறதுக்கு காரணமே சீடர்கள் தான். ஸோ அதுதான் ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு, என்னை விட நீங்கள் பெரிய காரியங்கள் செய்வார் என்று ஆண்டவர் இயேசு சொல்றாரு. ஸோ அது மாதிரி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி அவரை நேசித்து அவரை எப்படி வாழ்க்கையில் எப்படி வாழ சொன்னாரோ, நமக்காக ரத்தம் செஞ்சினாரு, நமக்காக உயிரை கொடுத்தாரு, வாழ்ந்தாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் எப்படி இந்த உலகத்தில் நம்மளை வாழ சொன்னாரோ, அது மாதிரி அன்பாகவும் பாசமாகவும் மற்றவங்களை மன்னித்து நம்ம வாழணும் கற்றுக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை, மனித பிரச்சனைகள், எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் எல்லோரையும் மன்னித்து ஒரு பரிசுத்தமாக வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு. ஸோ அதனால் ஆண்டவர் இயேசு சொல்வதை கேளுங்கள், நீங்கள் அதை விட பெரியவன காரியங்களை இந்த உலகத்தில் செய்வீர்கள். இயேசுடைய வல்லமை பெற்று இந்த உலகத்தில் நீங்களும் ஒரு அதிசய பிரிவியாக மாறுங்கள், அற்புதங்கள் செய்யுங்கள், பேய்களை ஓட்டுகள், நோய்களை கொண்ட மக்களுக்கு எல்லா பவரும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஆண்டவர் இயேசு சொல்கிற வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய அந்த நற்செய்தி பணியை பிறகு அறிவியுங்கள். இயேசு உங்களை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். ஆமென்.